ரத சப்தமியை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் கருட சேவை நடைபெற்றது. ஜோதிட நம்பிக்கையின் அடிப்படையில் சூரியன் தனது தெற்கு நோக்கிய பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் வடதிசை நோக்கி பயணிக்கும் உத்தராயண காலத்தின் தொடக்க மாதமான தை மாத சப்தமி தினம் ரத சப்தமி விழா என கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளில் வைணவ திருத்தலங்களில் சிறிய பிரம்மோற்சவம் போல் விழா நடைபெறும். அதாவது பெருமாள் ஒரே நாளில் பல்வேறு வாகனத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இத்தகைய ஒரு நிகழ்வானது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராஜகோபாலர் முதலில் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது. இரண்டாவது வாகன சேவையாக ஸ்ரீ ராஜகோபாலர் மற்றும் ஸ்ரீ அழகிய மன்னார் ஆகியோருக்கு கருட சேவை நடைபெற்றது. காலை முதல் நாள் முழுவதும் பெருமாள் வீதி புறப்பாடு தொடர்ந்து நடைபெற்று வந்ததால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது.